அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்தில் தவறாமல் ஆலயத்திற்கு குடும்பமாய் செல்லுங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் மனமும் கூட இருப்பதாக. யோபுவின் புத்தகம் 28வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். வெள்ளிக்கு விளைநிலம் உண்டு, பொன்னுக்கு புடமிடம் இடம் உண்டு. மண்ணிலிருந்து இரும்பு எடுக்கப்படுகின்றது, கல்லிலிருந்து செம்பு உருக்கப்படுகின்றது. மனிதர் இருளுக்கு இறுதி கண்டு எட்டின மட்டும் தோண்டி இருட்டிலும் சாவின் இருளிலும் கனிம பொருள்களை தேடுகின்றனர். மக்கள் குடியிருப்புக்கு தொலையில் சுரங்கத்தை தோண்டுவர், வழி நடப்போரால் அவர்கள் மறக்கப்படுவர். மனிதரிடமிருந்து கீழே இறங்கி ஓசலாடி வேலை செய்வர். மேலே நிலத்தில் உணவு விளைகின்றது, கீழே அது நெருப்பு குழம்பாய் மாறுகின்றது. நீல மணிகள் அதன் கற்களில் கிட்டும், பொன் தூண்களும் அதில் கிடைக்கும். அதற்கு செல்லும் பாதையை ஊன் உண்ணும் பறவையும் அறியாது, கழுகின் கண்களும் அதை கண்டதில்லை. வீறு கொண்ட விலங்குகள் அதன் மேல் சென்றதில்லை, சிங்கமும் அவ்வழி நடந்து கடந்ததில்லை. கடின பாறையிலும் அவர்கள் கை வைப்பர், மலைகளின் அடித்தளத்தையே பெயர்த்து புரட்டியிடுவர். பாறைகள் நடுவே சுரங்க வழிகளை வெட்டுகின்றனர். விலையுயர் பொருளையே அவர்களது கண் தேடும். ஒழுகும் ஊற்றுகளை தடுத்து நிறுத்துகின்றனர், மறைவாய் இருப்பதை ஒளிக்கு உணர்கின்றனர். ஆனால் ஞானம் எங்கே கண்டெடுக்கப்படும்? அறிவின் உறைவிடம் எங்கே உள்ளது? மனிதர் அதன் மதிப்பை உணரார். வாழ்வோர் உலகிலும் அது காணப்படாது. எனக்குள் இல்லை என உரைக்கும் ஆழ்கடல், என்னிடம் இல்லை என இயமும் பெருங்கடல் தங்கத்தை கொடுத்து அதை பெற முடியாது, வெள்ளியால் அதன் விலையை நிறுக்க இயலாது. ஓபிர் தங்கமும் கோமேதகமும் அரிய நீலமணியும் அதற்கு மதிப்பாகா, பொன்னும் பளிங்கும் அதற்கு நிகராகா, பசும்பொன் கலன்களும் பண்ட மாற்றாகா, மணியும் பவளமும் அதற்கு இணையில்லை. மதிப்பினில் முத்திரை ஞானம் விஞ்சும், எத்தியோப்பிய புட்பராகும் அதற்கு இணையல்ல. பத்தரை மாற்று தங்கமும் அதற்கு நிகரல்ல. அவ்வாறாயின் எங்கிருந்து வருகிறது ஞானம்? எங்குள்ளது அறிவின் உறைவிடம்? வாழ்வோர் அனைவர்தம் கண்களுக்கு ஒளிந்துள்ளது, வானத்து பறவைகளுக்கு மறவாய் உள்ளது. படுகுழியும் சாவும் பகர்கின்றன, அதை பற்றிய பேச்சு காதில் விழுந்தது. அதன் வழியை தெரிந்தவர் கடவுள், அதன் இடத்தை அறிந்தவரும் அவரே. ஏனெனில் வையகத்தின் எல்லை வரை அவர் காண்கின்றார், வானத்தின் கீழ் உள்ளவற்றை பார்க்கின்றார். காற்றுக்கு எடையை கடவுள் கணித்த பொழுது, நீரினை அளவையால் அளந்தபோது, மழைக்கு அவர் கட்டளை இட்ட பொழுது, இடிமின்னலுக்கு வழியை வகுத்த பொழுது அவர் ஞானத்தை கண்டார், அதை பற்றி அறிவித்தார், அதை நிலைநாட்டினார், இன்னும் அதை ஆராய்ந்தறிந்தார். அவர் மானிடருக்கு கூறினார், ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமையை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 28வது யோபுவின் புத்தகம் வாசித்து முடிந்தாயிற்று. பிரியமானவர்களை, இந்த நாளிலே தவறாமல் ஆலயத்திற்கு சென்று குடும்பமாய் வழிபடுவோம். கர்த்தருடைய திருநாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாகட்டும். ஆமென்.